ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாக்லேட் ஆல்மண்ட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பவுல் வச்சுருங்க. வச்சுட்டு பட்டர், டார்க் சாக்லேட் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இதோட அளவெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போது நல்லா இந்த பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் சேர்த்து இதையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி போட்டால் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா சேருமா அப்படின்னு டவுட் இருக்கவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். தனியாக இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் மட்டும் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சோம்ல, அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ அதை இந்த பேட்டரோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பேட்டர். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ப்ரௌனி சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லாயிருக்கும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரட்டும். இப்போ இதில் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம இந்த டைமில் நம்ம பாதாம் போட்டால் கூட அங்கங்கே அந்த பாதாம் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் பேட்டரை இந்த டின்னில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக பாதாமை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லை பாதாமை துருவியும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இதுக்கு மேலே டாப்பிங் நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டு குக்கரில் நான் சால்ட் போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் ஏற்கனவே சால்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ அது உள்ள அந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 30 to 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ரௌனி வெந்துடும். இப்போ டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுனாலே கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கத்தியால் எடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட் வச்சுட்டு இதை அப்படியே அப்சைட் டவுன் திருப்பி டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பட்டரும் அந்த மைதாவும் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சதுனால ப்ரௌனி ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம
எந்த சைஸ் ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ப்ரௌனி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியும் சாப்பிடலாம், இல்லைனா சாக்லேட் கனாஷ் வச்சு சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு அதில் ஒரு ப்ரௌனி பீஸ் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு அது மேலே உங்ககிட்ட சுகர் பால்ஸ் இல்லை இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே திருப்பியும் நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் கனாஷும் ஊற்றலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, நான் கை வந்து சுட்டுடும். இப்போது நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க ஐஸ்கிரீமும் வார்மாக இருக்க ப்ரௌனி சாக்லேட் கனாஷ் இதோடு வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி வேண்டாம்னா வெறும் ப்ரௌனி மேலே சாக்லேட் கனாஷ் போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.